அனைவருக்கும் வணக்கம். பணம் பெற்றுக்கொண்டு செயல்படுகிற கூலிப்படையை விட மோசமானதா காவல்துறை? ஒரு பெண் பிள்ளையை காணவில்லை என்று புகார் தெரிவிக்க சென்றால் உன் பிள்ளை எவன் கூட ஓடி போயிருப்பாளோ போய் பாரு அப்படி என்று காவல்துறை கூறுவது. இந்த அவலம் வேறு எங்கும் நடைபெறவில்லை, நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது, தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்த செய்திகளை முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இதில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை கூட வெளியிடலை. எதுக்காண்டினா அவர் ட்ரெண்டிங் பாக்ஸ் கூட வீடியோ போடுறதுல பிஸி ஆயிட்டாரு. அவர் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுல பிஸி ஆயிட்டாரு. இதை தாண்டி கனிமொழி அவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போது மக்கள் அவரை அடித்து துரத்தி இருக்காங்க. இது குறித்தும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். அன்று இரவு தூத்துக்குடி மாவட்டம் லாத்துக்குளம் தொகுதிக்குட்பட்ட வேடநத்தம் பகுதியில் என்ன நடந்தது என்றால், +2 படிக்கக்கூடிய பிரதிபா என்ற மாணவி மாலை 6:30 மணி அளவில் இயற்கை உபாதைக்காக காட்டுப்பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு அவரை கடத்தி வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் அடுத்த நாள் 1 மணி அளவில் கிடைத்திருக்கிறார். இந்த செய்தியை பெற்றோர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டிங்கன்னா, உடனடியாக பெற்றோர் அன்றே காணாமல் போன இரவு உடனடியாக விளாத்திக்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க போயிருக்காங்க. இங்கு மகளிர் சின்ன பிள்ளை, அதனால உடனடியாக நீங்கள் மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க, இது எங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில வராது, இது குளத்தூர் எல்லைக்குட்பட்ட பகுதியில வருது, ஸோ அங்க போங்கன்னு சொல்லி அலக்களிக்க விட்டுருக்காங்க. உடனடியா இரவு 10 மணிக்கு பெற்றோர் அறக்க பறக்க அந்த குளத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்றிருக்காங்க. குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் என் பெண் பிள்ளைய காணோம் இப்படி சொல்லிட்டு போனான்னு சொல்லும்போது, அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் என்பவர், உன் பிள்ளை எவன் கூட ஓடி போயிருப்பாளோ, நீ போய் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி கேஸை எடுக்காம பெற்றோர்களை வீட்டிற்கு அனுப்பியிருக்காங்க. குறைந்தபட்சமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குறைந்தபட்சம் காவல்துறையினர் அந்த பெண் பிள்ளையை தேடுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்த நாள் காலையில பிரதிபா என்ற மாணவியின் உடல் ஒரு காட்டுப்பகுதிக்குள் சிதைக்கப்பட்ட நிலையில் கிடைக்கிறது. இதை கூட காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை, பெற்றோர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெண் பிள்ளையின் பெரியப்பா அந்த உடலை பார்த்தவுடன் உடனடியாக தகவல் கொடுத்திருக்கிறார் காவல்துறையினருக்கு. பெற்றோர்களுக்கும் தகவல் கொடுத்து வர சொல்றாங்க. வர சொல்லி பார்க்கும் பொழுது அந்த பெண் பிள்ளையின் நிலைமை கொடூரமாக இருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல்துறை ஓடி வரவில்லை. ஆனால் இப்படி ஒரு பாடி கிடக்குன்னு தெரிஞ்சவுடன் 2000 காவல்துறையினர் அந்த இடத்திற்கு வந்து உடனடியாக அவசரமாக பாடியை கைப்பற்றி உடலை உடனடியாக உடல் கூராய்விற்கு அனுப்ப முயல்கிறார்கள். உடனடியாக அந்த இடத்தை விட்டு எப்படியாவது சென்று விட வேண்டும் என்று காவல்துறை முயற்சி செய்கிறாங்க. இதை அறிந்தவுடன் பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை இழப்பிற்கு குளத்தூர் காவல் நிலையம் தான் காரணம்னு சொல்லி உடனடியாக போய் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அவங்க போய் உட்கார்றாங்க. காவல் அதிகாரி வந்து, இது மீடியா இஷ்யூ ஆவறதுக்கு இந்த காவல் அதிகாரி தான் காரணம், அவருக்கு மிக்க நன்றி. உடனடியாக அந்த அதிகாரி, நீங்கள் போய் இப்போ மறியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மாணவர்கள் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் மட்டும் இந்த இடத்த விட்டு கலைஞ்சு போலாட்டி உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களை ரிமாண்ட் பண்ணி உங்களை நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டுவேன், உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுவேன், உங்களை அலக்களிப்பேன் அப்படின்னு மிரட்டினார். இவர் மிரட்டினது தான் மிரட்டினாரு. அந்த வீடியோ வைரல். உடனடியாக பெற்றோர்களும் மாணவர்களும் அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லாம, நீ மிரட்டுறியா, நீ துப்பாக்கி சூடு நடத்தினா கூட இந்த இடத்த விட்டு ஒரு அடி நவள மாட்டோம், முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த சாலை மறியல் போராட்டத்தை 10 மணி நேரம் நீடிச்சாங்க. இதனால திருச்செந்தூருக்கு வரக்கூடிய வாகனங்கள், மதுரைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், பேருந்துகள் அந்த இடத்திலேயே காட்க வைக்கப்பட்டது. ஒரு பெண் பிள்ளைக்கு இப்படி நடந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் அனைத்து மக்களும் அந்த இடத்தில் நேரடியாக சென்று போராட்டத்தை ஈடுபட ஆரம்பித்தார்கள். இந்திய மாணவர் சங்கம் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இதற்கு பின்பாக 10 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நீடித்த உடனே கனிமொழி அவர்கள் நேரடியாக அங்கே வர்றதா இருந்துச்சு. ஆனால் வந்தால் எதுவும் பிரச்சனையாயிருமோன்னு சொல்லி அன்று இரவு கீதா ஜீவன் அவர்கள் அங்கே அனுப்பி வச்சாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். இவங்க அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியுடன் போய் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு பெற்றோர்கள் அந்த இடத்த விட்டு கலைஞ்சு சென்றாங்க. 10 மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தை போராட்டம் முடிவுற்றது. இது அடுத்த நாள்
கீதா ஜீவனே போயிட்டு வந்துட்டாங்க, நம்ம போகலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி அவர்கள் அந்த இடத்துக்கு விரைகிறாங்க. தூத்துக்குடி விமான நிலையம் வந்து அந்த விளாத்திக்குளம் பகுதிக்கு அவங்க சென்றவுடன் நேரடியாக வீட்டிற்குள் சென்று பேசிவிட்டு வெளியில் வரும்போது, நேற்று நீங்கள் எங்கே போனீங்க, அவங்கள விடாதீங்க, சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அவங்கள வளைச்சு போட்டாங்க. நேற்று எங்கே போனீங்க, எதுக்கு வரல, நேற்று உங்கள் காவல்துறை தானே நடவடிக்கை எடுக்கலை, நீதி கிடைக்கணும்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீதி கிடைக்கணும்னு இல்லை, நீதி கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் நினச்சா நீதி கிடைக்கும். நேற்று இதுனா எதுக்கு வரல, 3 நாளாக நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம், வெயிலில் 10 மணி நேரம் உட்காந்துருக்குறோம், அப்போல்லாம் எங்கே போனீங்கன்னு சரமாரி கேள்விகளை மக்கள் எழுப்புனாங்க. இதுக்கெல்லாம் பதில் தெரிவிக்க முடியாமல் கனிமொழி அவர்கள் திணறி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அவர் பாதுகாப்பிற்கு இருந்த காவல்துறையினர் பத்திரமாக கொண்டு செல்லும் பணியில் ஈடுபடும் போது மக்கள் காவல்துறையவே தள்ளிவிட்டு கனிமொழி அவர்களும் ஸ்லிப் ஆனாங்க. உடனடியாக அந்த இடத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து கனிமொழி அவர்களை பத்திரமாக காரில் ஏற்றி அனுப்பி வச்சாங்க. காரில் ஏறி செல்லும் போது கூட அங்கிருந்த இளைஞர் அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தூங்கலைங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு. நாங்களும் தான் சார் தூங்கலை, எங்களுக்கும் தான் சார் உடம்பு சரியில்லை, நாங்கள் சாப்பிட கூட இல்லை சார், இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கோம் சார், பிள்ளையை பறி கொடுத்துருக்கோம், எங்களை பாதுகாக்க வேண்டியதான் உங்கள் கடமை, இப்படி அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போனால் எப்படி அப்படிங்கிறத இளைஞர் கோபமாக எழுப்பினாரு கேள்விகளை. இதனால இந்த விவகாரத்தில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மக்களே, முழுக்க முழுக்க அந்த உடலை கண்டுபிடிச்சதும் கிராம மக்கள் தான், போராட்டம் நடத்தினதும் கிராம மக்கள் தான். இப்போ அந்த மக்களே சொல்கிறாங்க, குற்றவாளியை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, அப்படி கண்டுபிடிக்க முடியலாட்டி எங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க, நாங்கள் கண்டுபிடிச்சா என்ன வேணால் செய்வோம், நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ஊர் பொதுமக்கள் காவல்துறையிட்ட வைக்கிறாங்க. ஆனாலும் காவல்துறை சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் என்ற கடமையோடு கண்ணியத்தோடு இப்போதான் அவங்களுக்கு அந்த கடமை கண்ணியெல்லாம் வந்திருக்கு. அதோடு அவர்கள் 10 தடிப்படை ஆரம்பிச்சிருக்கோம், ஊர் ஊரா தெருவா நாங்கள் போய் விசாரணை பண்ணுறோம், தேடி கண்டுபிடிச்சி விரைவில் நடவடிக்கை எடுப்போம், உரிய நடவடிக்கை எடுப்போம்னு கீதா ஜீவன், கனிமொழி, காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த நிலையில் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள், மரியாதைக்குரிய கீதா ஜீவன் அவர்கள் கூறியது உரிய நடவடிக்கை. உரிய நடவடிக்கைனா என்னது, சஸ்பெண்ட் பண்ணுறதா, இல்லை 1 வருஷம் 2 வருஷம் சும்மா ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கறதா? கிடையாது. ஒரு பெண் பிள்ளையை திட்டால், ஒரு பெண் பிள்ளையை தொட்டால் என்ன நடக்கும் என்று அனைவருக்கும் உணர்த்தணும். தொடுறதுக்கு பயப்படணும் அப்படின்னா பழிக்கு பழி, மரணத்திற்கு மரணம், உயிருக்கு உயிர், இதுதான். இதை அவர்கள் அந்த இடத்தில் கூறியிருந்தார்கள் என்றால் பாராட்டலாம். இல்லை, இந்த சம்பவம் நடந்துருச்சு, நான் இதுக்கு ராஜினாமா பண்ணுறேன், என் பதவியே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா பாராட்டலாம். இது ரெண்டையும் பண்ணாமல் உரிய நடவடிக்கை எடுப்போங்கிறதெல்லாம் கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்த வார்த்தைகள் தான் இது எல்லாமே. அப்படிங்கும்போது இந்த வார்த்தைகளை மட்டும் நாங்கள் கேட்டுட்டு இருந்தால் எங்கள் காதுல இருந்து ரத்தம் மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் நடவடிக்கை எடுங்க. என்ன நடவடிக்கை? உயிருக்கு உயிர், பலிக்கு பலி, மரணத்திற்கு மரணம், அவ்வளோதான். அதே போல சட்ட ஒழுங்கு சீராக இல்லை என்பதை தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் நேற்றைய தினம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க. அவங்க நடத்தின ஆர்ப்பாட்டங்கள் குறித்து நீ என்ன நினைக்கிறீங்க மக்களே? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராக இல்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. நாங்குநேரியில் நடந்த சம்பவம், கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம், சிவகங்கையில் வன்கொடுமை சம்பவம், சிவகங்கையில் லாக்அப் டெத் மரணம், ஆகாஷ் அவர்கள் உயிரிழப்பு, 2 வயது குழந்தை வன்கொடுமை என்று தமிழகம் தற்போது இந்த நிலையில் இருக்கிறது. இதில் ஒரு 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு தமிழகத்தில் கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இப்போ உயிரிழப்புகள் மிக மிக குறைந்திருக்கு, சட்ட ஒழுங்குல ரொம்ப சீராக இருக்கு, வன்கொடுமை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. குறைந்த எண்ணிக்கை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். 425 வன்கொடுமைகள் நடந்துச்சு, கொலை சம்பவங்கள் நடந்துச்சு. 2025 இந்த ஆட்சி காலத்தில் 405, 15 சம்பவங்கள் தான் குறைஞ்சிருக்கு. அதுவும் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அது பீட் பண்ணாலும் பண்ணிடும். இத்தனோண்டு சம்பவத்தை குறைச்சி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்குது, தமிழ்நாட்டில் எந்த வன்கொடுமைகளும் நடக்கலை. கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது வன்கொடுமை நிகழ்வுகள் மிகவும் குறைந்திருக்கின்றன என்று பேசுவதற்கு எப்படி மனது வருதுன்னு தெரியலை. பார்க்கலாம் மக்களே, தமிழ்நாடு எந்த நிலைமையில செல்லப்போகுது, அடுத்த ஆட்சி மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிறத குறித்துலாம் நம்ம பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணலாம். இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி கைஸ், பிரேம் குமார் ஸ்கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை.